ஆவலுடன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த குழந்தை இயேசு பிறக்கும் நிகழ்வு. தற்போது அந்த பூக்களிலிருந்து குழந்தை இயேசு பிறப்பதற்கான அந்த நிகழ்வு தற்போது காண்பிக்கப்பட்டுள்ளது. நம்மளோட ஒளிப்பதிவாளர் நாகராஜன் தற்போது அந்த காட்சிகளை நமக்காக காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அழகாக அந்த வால் நட்சத்திரங்கள் போன்ற சென்றது, எல்இடி திரைகளில் இது பண்றது, இந்த மின்னல் வெட்டுவது போன்ற காட்சிகள், இது அனைத்தும் பார்ப்பவர்கள் இது 50 வருடத்திற்கு மேலாக நடக்கிறது. அந்த பூக்களில் ஒவ்வொரு இதழாக விரிவது போன்ற காட்சிப்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த விரியும் இதழில் இருந்து இயேசு கிறிஸ்து குழந்தையாக பிறப்பது போன்ற காட்சிகள் தற்போது காண்பிக்கப்படுகிறது. ஒவ்வொரு இதழாக அந்த இதழில் பிரிந்து அந்த கிறிஸ்து பிறப்பதை தற்போது பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு இதழாக கரெக்டாக 12 மணிக்கு குழந்தை இயேசுவை காண்பிப்பதற்காக தற்போது அனைத்து இதழ் குழந்தை இயேசு பிறந்த நிகழ்வு தற்போது காண்பிக்கப்பட்டு இருக்கிறது. அதிலிருந்து குழந்தை போன்ற இயேசு கிறிஸ்துவ பிறப்பை காட்சிப்படுத்தி இருக்காங்க. இந்த புனித வியாகுல அன்னை ஆலயத்தில் ஒவ்வொரு வருடமும் இதே போன்ற நிகழ்வு நடைபெறுவது வழக்கமாக வச்சிருக்கோம். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு விதமான செய்திகளை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி போன முறை பாவக்கிணற்றிலிருந்து குழந்தை இயேசு பிறந்து அனைவரின் பாவங்களையும் போக்குவார் என்றபடி சொல்லியிருந்தாங்க. அதன்படி இந்த முறை அன்பை பிரதிபலிக்கும் விதமாக ஆணி வேர், அதாவது வேர்களிலிருந்து பூக்கள் போட்டு அதிலிருந்து குழந்தை இயேசு பிறப்பது போன்ற நிகழ்வானது தற்போது காண்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வால் நட்சத்திரங்கள் அனைவும் ஒளிரூட்டப்பட்டுள்ளது. தற்போது அனைத்து விளக்குகளும் ஆன் செய்யப்படுகிறது. தற்போது இந்த நிகழ்வானது குழந்தை இயேசு சரியாக 12 மணி என்பதால் குழந்தை இயேசு பிறக்கும் நிகழ்வு வெகு விமர்சையாக இங்கு காட்சிப்படுத்தப்பட்டு